அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய சம்ஸுக்கு போகலாம். கன்வெர்ட் 1.45 மேலே வந்து ஒரு பார் கொடுத்துருக்காங்க இன்ட்டு P/Qவோட ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னா, கொடுத்துருக்க வேல்யூவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.45 அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே மேலே பார் கொடுத்துருக்கிறதுனால 4545 அப்படியே வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் தான் அவங்க பார் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 100x is equal to 145.4545 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரியா? இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும் போது 145.4545 வந்துகிட்டே இருக்கும். மைனஸ் 1.4545 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா? இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 144ன்னு கிடைக்கும். இங்கே 99xன்னு கிடைக்கும். சரியா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 144 டிவைட் பை 99ன்னு கிடைக்கும். சரியா? இதை கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 டேபிளில் கட் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். இதை வந்து 16, அப்போ 16/11. சரியா? இப்போ எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர், நம்மளுக்கு பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் கவனிங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cube root of minus 121 plus cube root of minus 61 plus cube root of minus 26 plus cube root of minus 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப் ரூட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு டேமாக எடுத்து நம்ம பண்ணோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து இந்த பக்கம் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலே லாஸ்ட்லேருந்து தான் நம்ம வந்து சம்ஸை வந்து பார்க்கணும். சரியா? இப்போ ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் -1. சரியா? -1 கியூப் ரூட் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதே -1 தான் கிடைக்கும். சரியா? அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர் -26 அதோட ஆட் பண்ணும். சரியா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -26 ஆட் பண்ணால் கியூப் ரூட் ஆஃப் 27ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன, 27 -27. ஓகே, இந்த -27க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ கியூப் ரூட்டுன்றதுனால வெறும் -3 மட்டும் வெளில வரும். சரி, இப்போ இந்த -3யை அகெயின் இந்த 61 இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -64ன்னு கிடைக்கும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் -64. சரியா? 64க்கு கியூப் ரூட் போட்டால் என்ன கிடைக்கும், 4 4s are 16, 16 into 4 is 64. அப்போ வெறும் -4ன்னு கிடைக்கும். ஓகே, சரியா? இப்போ இந்த -4ஐ இதோட என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரி, அப்போ இதோட ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -121 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -125ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த -125க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 5 5s are 25, 25 into 5 125. அப்போ வெளில வரும்போது நம்மளுக்கு என்ன வரும், வெறும் -5ன்னு வரும். அதாவது 5 into 5ன்னு வரும் கியூப் ரூட்டு. கியூபை விட்டு வெளில வரும்போது நம்மளுக்கு இங்கே இருக்க 3 இங்கே இருக்க 3யும் கேன்சல். ஏன்னா 5 பவர் 3 ஹோல் பவர் 1/3ன்னு இருக்குது. அப்போ இந்த 3 கட்டாயம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சர், பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. ஒரு ஹெக்டேர், அதை சிம்பிளிஃபை 1 ஹெக்டேர் இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஹெக்டேர் இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது சுருக்கி நம்ம ஆன்சர் முதல்ல சொல்லணும். சரியா? இப்போ இங்கே 1 ஹெக்டேருங்கிறது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்டுன்றது தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ 1 ஹெக்டேருங்கிறது எவ்வளோ அப்படின்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். எவ்வளவு, 1 ஹெக்டேருங்கிறது எவ்வளவு, 10,000 மீட்டர் ஸ்கொயர்டு. சரியா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 is to 150. சரியா? இங்கே இருக்க 0 இங்கே 0 கட் ஆயிரும். இந்த 5 டேபிளில் கட் பண்ண என்ன கிடைக்கும், 3 5s are 15, 2 5s are 10. மீது என்ன இருக்கோ 2 0 அப்படி இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு, 200 is to
3ன்னு கிடைக்குது. அப்போ ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து போன்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி செய்யணும். ஏன்னா எல்லா சிம்பிள்ஸுமே கலந்து கொடுத்துருக்காங்க. 57 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 42 மைனஸ் 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 176 டிவைட் 8 டிவைட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இனி எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம போர்ட் மாஸ் ரூல் என்ன யூஸ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ்னு என்னது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆஃப். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும், அடுத்து ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அடிஷன் இருக்கான்னு பார்க்கணும், சப்ராக்ஷன் லாஸ்ட்டில் தான் சப்ராக்ஷன். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, கவனிங்க. இப்போ ப்ராக்கெட் இருக்குது சரியா? ப்ராக்கெட்டை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 57 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். 42 மைனஸ் ப்ராக்கெட்டில் எனக்கு 37 இருக்கா? 37 இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகும்போது என்ன வரும்? மைனஸ் 20 ப்ளஸ் எக்ஸு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஈக்குவல் டு 176 டிவைடு இந்த 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிறத லென்த்தியாக நம்பர் இருக்குது. அப்போ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போ 57 மைனஸ் இப்போ பாருங்கள் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணவே இல்லை. அப்போ 42 மைனஸை உள்ளே கொண்டு பண்ண என்ன கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி உள்ளே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். 37 20 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 17 கிடைக்கும் சரியா? ப்ளஸ்ஸு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு இதை கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 4 4 16 ரிமைண்ட் 1 4 4 16 அப்போ 44ன்னு கிடைக்குமா? ஓகே, இதை கட் பண்ணலாம் சரியா? இப்போ இதை பாருங்கள் 57 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 42 மைனஸ் எவ்வளோ கொண்டு போனால் மைனஸ் 17 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 44ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ வெளில இருக்க மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? 42லேருந்து நம்ம 17 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கொண்டு போகலாம். இல்லைன்னா எல்லாத்தையும் ஹோல் டைம் மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். அப்படின்னு கூட பண்ணிக்கலாம். அதான் ஈஸியாக இருக்கும். மைனஸ் 42 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 44ன்னு கிடைக்கும். ஓகேவா? கவனிங்க. இப்போ 74லேருந்து 42 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 2வா? 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 3யா? அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 32 இங்கே கொண்டு வந்துடுங்க. 44 மைனஸ் 32 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 4லேருந்து 3 1 4லேருந்து 2 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது? 12. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? சி இஸ் த கரெக்டான ஆன்சர். கவனிங்க, அடுத்த சம் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192 எல்லா வேல்யூமே ஸ்கொயர் ரூட்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர்ன்றதை சொல்லியிருக்காங்க சரியா? இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் டேபிள் தெரியணும் சரியா? ரூட் 4க்கு என்ன வரும்? 2ன்னு கிடைக்குமா? ரூட் 9க்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன 4னா 16 வருமா? ரூட் 16 அப்படின்னா 4, 5னா 25ன்னு வரும் சரியா? ரூட் 25னா 5 36 அடுத்து 6ன்னு கிடைக்கும். அடுத்து ரூட் ஆஃப் 49 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அடுத்து 64ன்னு போட்டால் 8ன்னு கிடைக்கும் சரியா? இந்த டேபிளை வச்சு தான் நம்ம வந்து இங்கே இருக்க நம்பரை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 48 நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கலாம்? ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில வர மாதிரி நம்பர் பிரிக்கணும். அப்போ 16 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாமா? அகெயின் என்ன இருக்குது? மைனஸ் 3 இன்ட்டு 108ன்னு இருக்குது. 108 ஸ்கொயர் ரூட் டேபிளை வச்சு நம்ம நம்பர் வெளில வர மாதிரி பார்க்கணும். அப்போ 36 இன்ட்டு 3 போடலாமா? 36 இன்ட்டு 3ன்னு போடலாம். ஓகே, அடுத்து ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 இருக்குது. 27 எப்படி பிரிக்கலாம் நம்ம? 9 3 ஜார் 27. ஓகே, 9 3 ஜார் 27. அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192ன்னு இருக்குது சரி? 192ங்கிறத ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுக்கிற மாதிரி நம்பர் பார்க்கணும். எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? 64 அதை எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இன்ட்டு 3ன்னு எடுத்துக்கலாம் சரியா? இப்போ இந்த 16 நம்ம வெளில எடுத்தால் 16க்கு ரூட் என்ன? ரூட் 16க்கு 4 தானே? அப்போ 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு வரும். அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு இங்கே 36 இருக்கா? 36 என்ன வருது? 6. அப்போ 6 வெளில வந்துடும். ரூட் 3 மட்டும் உள்ளே இருக்கும் சரியா? அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் 2 இருக்கா?
அடுத்து √3 இன்ட்டு 9 9 இன்ட்டு √3 இருக்குது. அப்போ 9க்கு வந்து என்னது 3. அப்போ வெளில ஒரு 2 இருக்கா, 2 இன்ட்டு ஒரு செகண்ட், அதாவது வெளில என்ன இருக்குது 2 இன்ட்டு இங்கே இருக்க 9லேருந்து ஒரு 3 வெளில வந்துச்சுன்னா வெளில 3 வந்துடும், √3ன்னு கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் 64 இருக்கா, 64 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் 8ன்னு வரும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 கிடைக்கும். சரியா? இப்போ இது நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கவனிங்க, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாத்துலேயுமே வேல்யூ பாருங்கள் 3 3ன்னு இருக்கா, √3 இருக்கா. அப்போ √3 வந்து நம்ம என்ன செய்யணும், காமனாக வெளில எடுத்துடலாம். சரியா? √3 காமனாக வெளில எடுத்துடலாம். மீதம் என்ன இருக்குது, நம்பர்ஸ் மட்டும் இருக்கா, நம்பர்ஸை மட்டும் உள்ள எழுதுங்க. 4 மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணி இருக்கா, -18ன்னு கிடைக்குமா, 318. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, ப்ளஸ்ஸு இதையும் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், 3 2 6. இங்கே என்ன இருக்குது 8ன்னு இருக்குது. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். √3 இன்ட்டு 6 6 + 4 10 ஆச்சா, 10 + 8 18. அப்போ -18 + 18 கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன ஆயிரும் 0. அப்போ டோட்டலி 0. அப்போ எது கரெக்டான ஆன்சர், நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 0 தானே கிடச்சிச்சு. அப்போ B இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சம்ஸில் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.